அடடடா பொங்கல் அதுமா என்ன அழகா இருக்க. மா பொங்கல் ரெடியாச்சா? ஐயோ முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே. ஹலோ மக்களே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்க போகிறோம். இப்போ எதை பார்த்து வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இது நல்ல நல்லே சுத்தம். இப்போ சொல்ல வேணும். சரி வாங்க நம்ம பொங்கல் வைப்போம். நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே டேய் சமையல். என்னடா இன்ட்ரோலாம் கொடுக்குறாங்க. டேய் அவங்க அப்படி சொன்னா நம்ம எப்படி சொல்லணும்? வெல்கம் டு வீட்டு சமையல். சூப்பர்ரா. பல இழுக்காம அவங்க சொல்றத கரெக்டா செய். சரி சரி சரி. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கங்க. ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி எடு. ஆழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி அந்த சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற பச்சரிசியை விட மாவு பச்சரிசின்னு கடையில கேட்டு பாருங்க, கிடைக்கும். டேய் அது நம்ம அண்ணாச்சி கடையில இருக்கான்னு. கப்பால பச்சரிசி அளந்தனும் அதே கப்பாலே ஒரு கப் அளவுக்கு, அதாவது ஒரு ஆழாக்கு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன். பாசி பருப்பு எடுத்து ஒண்ணா சரி. அடுத்ததான் இதை இப்ப நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். அடுத்து டேய் குக்கர்ல அள்ளி கொட்டு. மட்டும் ஒரு கப்புக்கு 4 கப் வந்து தண்ணி பயன்படுத்தணும். இன்னைக்கு நம்ம 2 கப் எடுத்திருக்கோம், அதாவது ஒரு கப் அரிசியும் ஒரு கப் வந்து பாசிப்பருப்பும் எடுத்திருக்கோம். அதனால மொத்தம் 2 கப்பு. நான் இன்னைக்கு அதற்கு 8 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். டேய் மொத்தமா 8 கப் அளவு தண்ணி ஊத்து. டேய் நம்ம கிட்ட ஒரு கப் தான்டா இருக்கு. டேய் ஏதா பக்கத்துக்குள்ள இருந்தா எடுத்துடா. அதே மாதிரி நிற்கும். அதுக்கு அடுத்துதான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துங்க, நல்ல வாசனையா இருக்கும் பொங்கல். டேய் ஜீரகம் எடுத்து கொட்டு. கூடவே இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. டேய் தேவையான அளவு உப்பு கொட்டிக்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. டேய் உதயகிருஷ்ண நெய் எடுத்து கொட்டு, அதான் நல்லா மணலையா வாசம் வரும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். வெயிட் வச்சிருங்க. சரியா 3 விசில் வந்தா போதும். ஹை ஃப்ளேம்லயே இருக்கலாம். டேய் 3 விசில் வந்தோடனே எடுத்துடணும், ஓகேவா? டேய் 3 விசில் வந்து எடுக்கலனா? டேய் அப்படி எடுக்கலாம் கருகி போயிடும். பாத்துக்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் பண்ண முடியாது. A few moments later. எட்ட இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறை கலந்து விட்டாலே போதும், அப்படியே ஒன்னோட ஒன்று ஈஸியா குழஞ்சி வந்துடும். டேய் பொங்கலை நல்லா கிண்டி விடு. வந்துடும். சும்மா ஜஸ்ட் ஒரு 2 முறை மட்டும் கலந்து விட்டுங்க. அதுக்கு அடுத்ததான் ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க. டேய் மறுபடியும் சட்டியில நெய் ஊத்து. பொங்கலை பொறுத்த வரைக்கும் நெய் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சாதான் அந்த பொங்கல் வந்து மணமாவும் சுவையாவும் இருக்கும். அதனால கொஞ்சம் கூடுதலா நெய் சேர்த்துக்கலாம், தப்பு இல்ல. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துங்க. மிளகு சேர்த்துக்க. கொஞ்சம் மிளகு வந்து வெடிக்கட்டும், அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். கடிக்கும் போது உங்களுக்கு சட்டுன்னு காரம் ஏறாது, அதுக்காக தான். அடுத்ததான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் சேர்த்துக்க. இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு அடுத்ததான் ஒரு 1/4 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். டேய் முந்திரி திராட்சை இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா கமன்னு ரெடி பண்ணி நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டேய் என்னடா பொங்கல் வெள்ளை கலர்ல இருக்கு? டேய் இப்போ நம்ம செஞ்சது வெள்ளை பொங்கல்ரா. அப்போ மஞ்சள் கலர்ல ஒரு பொங்கல் இருக்கு, அதே பேர் ரெடி பண்ணுறது. இது செய்யவே இவ்வளோ நேரம் ஆகுது. அதை அடுத்த பொங்கலுக்கு பார்த்துப்போம். அடாடா தீபாவளியோட பொங்கல் தான் செலிபிரிட்டியா இருக்கும் போல இருக்கு. என்ன ஒன்று மழை தான் பெய்யுது. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் பா தங்கச்சிமா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் அண்ணா. ஹாப்பி பொங்கல். எப்படி இருக்கீங்க? ஹே தம்பி எப்படி இருக்குப்பா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னப்பா தீபாவளிக்கெல்லாம் ஆளையே காணும், எங்கப்பா போயிட்ட? எங்க என்ன வேலை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு, ஒன்றுத்துக்கும் வர முடியாம போகுது. என்னதான் வேலை பார்த்தாலும் பண்டிகைன்னு வந்துட்டாலே ஊருக்கு வந்து போறதாப்பா ஒரு கொண்டாட்டமே இருக்கலாம். என்ன ஒரு நாள் லீவ் போட்டா கூட ஏன் லீவ் போட்டேன்னு கேட்குறாங்க. அவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்ப்போம், நம்ம கையில எதுவும் இல்லை. நம்ம பார்க்குற வேலைக்கு கரெக்டாக சம்பளம் கொடுத்தாலே போதும். சரிப்பா பார்ப்போம். அப்புறம் சரி வரேண்ணா, பார்ப்போம். தம்பி ஒரு கை செலவுக்கு 10,000 பணம் இருந்தால் கொடுங்க. கை செலவுக்கு 10,000 வேணுமா? போய வேற வேலை இல்லை.